கணவன் மனைவி கப்பலில் பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்போது ஒரு இடத்துல வந்து கப்பல் கவிழ்ந்து யாரோ ஒருத்தர் தான் வந்து பிழைக்க முடியும். அந்த சூழ்நிலை வரப்போ அந்த கணவன் என்ன பண்ணாராம், அந்த மனைவியை பின்னாடி தள்ளிட்டு அவர் வந்து வேறு கப்பல் குதித்து அவர் தப்பிச்சிட்டாராம். அப்போ அந்த கணவரை பார்த்து அந்த அம்மா வந்து கத்தி ஏதோ ஒன்று சொல்கிறாங்களாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் வந்து இந்த பசங்க கிட்டலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது எல்லாருமே ஒரு விதவிதமான ஆன்சர்லாம் சொன்னாங்களாம். ஒரே ஒரு பையன் மட்டும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருந்தானா. ஏன்பா தம்பி அமைதியாக இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. உடனே ஆசிரியர், நீ இதுக்கு முன்னாடி இந்த கதையை படிச்சிட்டியா, இல்லை உனக்கு எப்படி இந்த பதில் தெரியும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவன் சொன்னானா, எங்கள் அம்மாவும் இப்படி தான் சொல்லிட்டு செத்தாங்க, அதனால எனக்கு தெரியும் அப்படின்னானா. இதை கேட்டு ஆசிரியருக்கு வந்து ரொம்ப சோகமாயிடுச்சான். திருப்பி அந்த டீச்சர் வந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா அந்த பொண்ணை வந்து அவர் தனியாக கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு. கொஞ்ச நாள்லேயே அவர் என்ன ஆகுறாருன்னா இறந்து போயிடுறாரு. வயசு ஆகிட்டு இறந்து போயிடுறாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுதான், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவரோட டைரியை வந்து எடுத்து படிக்கிற நிலைமை வருது. அதில் வந்து அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, அவங்க மனைவி வந்து ஏதோ ஒரு பெரிய நோய், ஒரு உடல் ரீதியாக கண்டிப்பாக அவங்க இறந்தே ஆகணும் அப்படின்ற நிலைமையில் இருந்திருக்காங்க. அதுக்கு அவர் எழுதியிருந்தாராம், எனக்கும் உன் கூட வரணும்னு தான் ஆசை, உன் கூட தான் அந்த தண்ணியில் விழுந்து 2 பேரும் ஒரே இடத்துல சாகணும் தான் ஆசை, என்ன பண்ணுறது, நம்ம பொண்ணை நான் வளர்த்தாகணும்ல அப்படின்னு எழுதியிருந்தாராம். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப உடஞ்சி போயிட்டாலாம். அப்போ அதுக்கு அந்த ஆசிரியர் சொன்னாங்களாம், வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும், ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஒன்று நம்ம எல்லாத்தையுமே டீப்பாக யோசிக்கணும், இல்லை டீப்பாக புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே இல்லாமல் நம்மளாக ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப தப்பு. முதல்ல சாரி கேட்குறாங்கன்றதுக்காக அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு கூட நினச்சிருக்கலாம். அதனால் எது ஒன்றுத்தையும் நம்மளாக ஒன்று டிசைட் பண்ணி ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியை கதையை முடிச்சிட்டாங்களாம்.